முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறான்னு தெரியல. கோபிநாத் சார் அவரு கெடுத்துட்டு போறாரு. ஏதோ நிகழ்ச்சி போன வாரம் நடத்தினாராம், நீயா நானா நிகழ்ச்சி. இங்கிட்டு வந்து பெண்கள், அங்கிட்டு இந்த பெண்களை பெத்த மகராசிகள் பெற்றோர்கள் அமர்ந்திருந்தாங்க. அந்த குழந்தை கேட்கறதுல தப்பே இல்லை. என்னைய கேட்டா அந்த புள்ளியில கேட்கறதுல கொஞ்சம் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பொம்பளை பிள்ளைகளும் ஏன் சொல்றேன்னா, கோடி கோடியா பணம் இருக்க தொட்டு தானே இந்த புள்ளியில கேக்குதுவோ. 80 பவுன் நகை கொடு, மெயின் ரோடு பிளாட்டை கொடு, ஹெலிகாப்டர்ல இருந்து நான் இறங்கி வந்து கல்யாணம் பண்ணணும், பெரிய மண்டபம், ஒரு நாள் வாடகை 6 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு சொன்ன மண்டபத்துக்கு, அந்த மண்டபத்தெல்லாம் என் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுவோ. இவ்வளவுதும் கோடி கோடியா பணம் இருக்க தொட்டு தானே அப்பா அம்மா கிட்ட இவ்வளவு கோடி ரூபா பணம் இருக்கு, அதுல பாதியா நம்ம வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கறதான் கேக்குது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்க நம்மள தப்பு இல்ல. அப்பையில இருந்து வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்குங்க. அந்த குழந்தைக்கு தெரியும் அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அம்மா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், இவ்வளவு பப்ளிக்கா பேசுறதே தப்பு. கோடி 80 பவுனும் 50 பவுனும் வச்சிருக்காங்கன்னு இந்த மோடி இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்தாருன்னு, நகை இத்தனை பவுன் தான் வச்சிருக்கணும், பணம் இவ்வளவுதான் பேங்க்ல அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த திட்டத்தெல்லாம் இந்த நீயா நானா நிகழ்ச்சியில பேசுனுச்சுன்னா ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில வந்து இதை செயல்படுத்தணுங்கிறேன். இவங்கள பிடிக்கணும். இன்கம் டேக்ஸ் வரி ஒழுங்கா கட்டியிருக்காங்களா, எத்தனை பொண்ணு நகை வச்சிருக்காங்க, அவர் சொன்ன திட்டத்துக்கு அடிப்படையில நகை இருக்கா, அப்படி கூட இருந்துச்சுன்னா அதை பறிமுதல் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நாளைக்கு ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில பேசி மத்த பொண்ணுங்க வாழ்க்கையையும் யாரும் கெடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது தானே இந்த பிள்ளைல கேக்குதோ. அந்த பொண்ணுங்க கேட்கறத தப்பே சொல்ல மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி குடும்பத்தை பிடிச்சி எவ்வளவு என்ன டாக்ஸ் ஒழுங்கா கட்டினானா, இத்தனை பொண்ணு தான் நகை வச்சிருக்கணும் அரசாங்கம் சொல்லியிருக்கு, மத்திய சர்க்கார் இவ்வளவுதான் நகை வச்சிருக்கணும் சொல்லியிருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நகை வச்சிருக்கானா அதுக்கு கூட வச்சிருந்தா பறிமுதல் போகணும். இந்த மாதிரி விஷயத்த அமல்படுத்தினாதான் நாடு உருப்படும். ஓகேவா? அப்புறம் நாளை பின்ன டிவி நிகழ்ச்சியில உட்காந்துட்டு இவன் கெட்டு போறது பத்தாதுன்ட்டு மத்த வீட்டு புள்ளிகளையும் இவங்க கெடுக்க மாட்டாங்க. ஓகே, நன்றி.